நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைக்கு ஒரு ஆன்மீகம் தொடர்பான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகின்றோம். அதற்கும் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய காரணத்தையும் ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகின்றோம். இது சூரிய உதயத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலமாகி, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3:30 மணி, அதிகாலை 3:30 மணியிலிருந்து விடிய காலை சூரிய உதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 மணிக்குள்ள இறைவனை நினைத்து தியானம் செய்து விளக்கேற்றி வைத்து பூஜை செய்யும் பொழுது நமது வேண்டுதல்களுக்கு சக்தி அதிகம். அது பல மடங்கு புண்ணியத்தை தரும் என்று கூறப்பட்டுள்ளது. அதீத சக்தி வாய்ந்த நேரம் என்பதாலேயே அதை பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு திதி, வாரம், நட்சத்திரம், யோக தோஷங்கள் கிடையாது. இந்த நேரம் எப்போதுமே சுப வேலைதான். அதற்கான ஜோதிட காரணத்தை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போகின்றோம். ஒரு ஜாமம் என்பது 2 மணி நேரம் 24 நிமிஷத்தை அளவாக கொண்டது. அதாவது 6 நாளிகைகள் கொண்டது ஒரு ஜாமமாகும். பகலுக்கு 5 ஜாமமும் இரவுக்கு 5 ஜாமமுமாக ஒரு நாளைக்கு 10 ஜாமங்கள் ஆகும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜாமம் என்றாலே இரவு என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அர்த்த ஜாம பூஜை அப்படின்னு அது இரவை குறிக்கக்கூடிய அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இல்ல, அர்த்த அப்படிங்கிறது பாதியன்னு அர்த்தம். அர்த்த ஜாம பூஜை அப்படின்னா பாதி ராத்திரி செய்யக்கூடியது அப்படின்னு அர்த்தத்துல வர்றதுனால அர்த்த ஜாம பூஜை அப்படிங்கிறாங்க. அது 12 மணிக்கு இருந்தாலும் அர்த்த ஜாமம் தான், நைட்டு 12 மணிக்குனாலும் அர்த்த ஜாமம் தான். ஆக இரவை குறிக்கக்கூடியது ஜாமம் அப்படிங்கிறது தவறான அமைப்பாகும். ஜாமம் என்பது ஒரு கால அளவே ஆகும். பஞ்சபூதங்களாகிய ஆகாயம், வாயு, அக்னி, நீர், பூமி ஆகிய இந்த 5 வரிசை கிரமமாக இந்த ஜாமத்திற்கு அதிபதியாக வரும். பகலில் முதல் ஜாமத்திற்கு ஆகாய போதமும், 2ஆம் ஜாமத்திற்கு, அதாவது பகல்ல வரக்கூடிய சூரிய உதயத்திலிருந்து வரக்கூடிய முதல் ஜாமத்திற்கு ஆகாயம் அதிபதியாக வரக்கூடிய நிலை. அதற்கு அடுத்தாப்புல வரக்கூடிய 2ஆம் ஜாமத்திற்கு வாயு போதமும், 3ஆம் ஜாமத்திற்கு அக்னி போதமும், 4ஆம் ஜாமத்திற்கு நீர் போதமும், 5ஆம் ஜாமத்திற்கு பூமி போதமும் ஆட்சி செய்யக்கூடிய நிலை ஆகும். இரவில் இந்த பூதங்கள் அப்படி பேக்வேர்ட்ஸ்ல ஆட்சி செய்யக்கூடிய நிலையில வரும். அதாவது முதல் ஜாமத்துல பூமியும், 2ஆவது ஜாமத்துல நீரும், 3ஆவது ஜாமத்துல அக்னி பூதமும், 4ஆம் ஜாமத்துல வாயு பூதமும், 5ஆம் ஜாமத்துல ஆகாய பூதமும் ஆட்சி செய்யக்கூடிய நிலை ஆகும். ஆக இந்த பஞ்சபூதங்களும் மாறி மாறி நமது ஒரு நாள் பொழுதை ஒவ்வொரு ஜாமமும் ஆட்சி செய்யக்கூடிய நிலையில வரும். இதுல பகல்ல உச்சி பொழுதிலும் இரவுல நடுநிசையிலுமே எப்பொழுதுமே அக்னிய ஆட்சி செய்யக்கூடிய நிலையாகும். இந்த நேரத்துல தெய்வங்களுக்கு உக்கிர பலம் உண்டாகும். அதனாலதான் கோயில்ல உச்சிகால பூஜையும் சில கோயில்ல அர்த்த ஜாம பூஜையும் நடைபெறுகிறது. அர்த்தம் என்றால் ஏற்கனவே பார்த்தோம், பாதி என்று அர்த்தமாகும். சரி, இப்ப உதயத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 6 நாளிகையும் பின்னாடி இருக்கக்கூடிய 6 நாளிகையும் பிரணவ யோகத்திற்கு மிகவும் உகந்த காலமாகும். இந்த 12 நாளிகையையும் ஆகாய பூதம் ஆட்சி செய்வதால இது பிரணவ யோகத்திற்கு உகந்த காலமாக இருக்கிறது. பஞ்சபூதங்களில் ஆகாய தத்துவம் பரந்துபட்ட அண்டவெளியை குறிக்கக்கூடிய அமைப்பாகும். அண்டத்தில் இருக்கும் பேராற்றலை குறிக்கக்கூடியது. அதனால தான் ஆகாய பூதம் ஆளும் நேரத்துல நமது பிரார்த்தனைகள் அனைத்துமே சக்தி வாய்ந்தது, சக்தி அதிகம், நமது பிரார்த்தனைகளுக்கு அதிகமான சக்தி உண்டு அப்படின்னு கூறப்படுகிறது. ஆக இந்த ஆகாய தத்துவத்தில் வரக்கூடிய ஜாமத்துல நாம எந்த வேண்டுதலை வைத்தாலும் இறைவன் உடனடியாக அதை நிறைவேற்றி தருவார் என்று கூறப்படுகிறது. ஏன்னா உங்களுக்கு பிரணவ யோகத்திற்கு உகந்த காலமாக இருப்பதனால நாம அந்த நேரத்துல இறைவன் நினைத்து தியானம் செய்து நமது வேண்டுதலிடம் வைக்கும் பொழுது இறைவன் உடனடியாக அதை நிறைவேற்றி தருவார். இதை பற்றி திருமூலர் திருமந்திரத்துல கூறியுள்ளார். பாடல் எண் 651. அந்த பாடல் எவ்வாறு வருதுன்னா, முந்திய 360 காலமும் வந்தது நாளிகை வான் முதலாயிர சிந்தை செய் மண் முதல் தேர்ந்த அறிவார் வளர் உந்தியுள் நின்று உதித்தெழுமாறே அப்படின்னு திருமூலரே பாடியிருக்கிறார். இதற்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முந்தைய 360 காலம் அப்படிங்கிறது சூரிய உதயத்திற்கு முன்னாடி உள்ள 360 வினாடிகளை குறிக்கிறது. வந்தது நாளிகை வான் முதலாய் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, முதல் ஜாமம் என்பது ஆகாயத்திலிருந்து தொடங்குகிறது என்பதை குறிக்கிறது. சிந்தை மண் முதல் தேர்ந்தறிவார் வளர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இரவு நேரத்தை பூமி முதலாய் கற்றவர் கணக்கிடுவார் என்பதை குறிக்கிறது. உந்தியில் நின்று உதித்து எழுமாறே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உந்தி கமலத்தில் நிற்கக்கூடிய கோடான கோடி பிரகாச சூரியன் உதித்து மேலே எழுவதை அறிவார் என்று அர்த்தமாகும். அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடி 6 நாளிகையும் பின்னாடி 6 நாளிகையும் பிரணவ யோகத்திற்கு பயன்படுத்தி உந்தி கமலத்தில்னா உங்களுக்கு தொப்புளை சுற்றி இருக்கக்கூடிய குண்டலினி யோகத்தை குறிக்கக்கூடியது, மூலாதாரத்தை குறிக்கக்கூடியது.
மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை தான் சூரியன் என்று அழைக்கிறார். ஆத்மாவை சிரசுக்கு கொண்டு செல்வர். ஆக பிரணவ யோகத்திற்கு சிறந்த காலம் என்பது ஆகாய காலமே என்று திருமூலர் கூறுகிறார். இது உங்களுக்கு நிச்சயம் ஒரு புதுவிதமான தகவலா இருக்கும் நம்புறேன். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.